ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சோயா சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றி 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக அரிஞ்சு வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகிற வரைய வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது புதினா இலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அதில் சின்ன சின்ன தக்காளியாக நான் எடுத்திருந்தேன் 2. உங்களுக்கு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்து ஸ்லைஸாக நறுக்கி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். கல்லுப்போட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தா இன்னும் சீக்கிரமாக வதங்கும். அதனால் மஞ்சளும் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் இப்போது இந்த ஸ்டேஜில் மஞ்சள் சேர்க்கறதுனால என்ன ஆகுனா மஞ்சள் வாசனை கடைசி வரை இருக்காது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுடுதண்ணியில் நல்லா சேர்த்து அதை நல்லா பிழிஞ்சி வச்ச சோயாவை இதில் சேர்த்துக்கிறோம். சோயா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதோட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாஸ் மட்டுமே போதும். இப்போது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும், அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா வதக்குறோம். அந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் திருப்பி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி சுண்டி எவ்வளோ நேரம் காய் வேகுதோ மசாலாவில் ஊறி அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணி சுண்டுற வரையே வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை சுண்ட வச்சுட்டு அதில் சாதம் செய்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக வேணுன்றதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் சாதம் போட்டு கிண்டிடுறோம். சாதம் போட்ட உடனே இந்த மசாலாஸ்லாம் சாதத்தில் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்ல மசாலா இந்த சாதத்தில் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேரும் போது சின்ன குழந்தைங்க அந்த வாசத்துக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் மசாலாஸு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா சேர்த்து கிண்டிக்கோங்க. இப்போ கிண்டினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சோயா ரைஸ் ரெடிங்க. இப்போது நம்ம டேஸ்ட்டுக்காக பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். பாப்பா தான் வீடியோ எடுத்தாங்க, அதனால் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு. பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.